சகோதரர் திருமாவர்களை மேஜர் ஜெனரல் பாராட்டுவார். நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிற அவரோட குரல் தமிழ்நாட்டோட உரிமை குரல். மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்து என்றால் களத்துக்கு முதல் வரும் சகோதரர் திருமாவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருமாவை வெற்றி பெற வைக்க வேங்கையின் மைந்தன் MRK பன்னீர்செல்வத்தையும் அரியலூர் அரிமா SS சிவசங்கரையும் இறக்கிவிட்டிருக்கிறேன். ஒரு சிறுத்தைக்காக 2 சிங்கங்கள் களத்தில் இருக்கின்றன. அதேபோல் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். வழக்கறிஞர் சுதா அவர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் வாதாடுவதை பார்த்திருப்பீங்க. மக்களுக்காக, இந்திய ஒற்றுமைக்காகவும் ஆணித்தரமான கருத்துக்களால் எதிரிகளை நிலைகுலைய செய்கிற ஆற்றலை பெற்றவர். அவருடைய வாத திறமை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு மயிலாடுதுறை தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தயாராகிட்டீங்களா? 2 பேரையும் வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா? நீங்க மட்டுமல்ல, இந்த ஸ்டாலின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள் கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் ஆதரவை திரட்டணும். அதன் மூலம் சகோதரர் திருமாவர்களையும் சகோதரி சுதா அவர்களையும் வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பீர்களா? சத்தமா வெற்றி பெற வைப்பீர்களா? அப்புறம் என்ன, வேட்பாளர்கள் MP ஆகிடுவீங்க. இப்போ உட்காருங்க. இந்த தேர்தலில் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல நீங்கள் போடுகிற வாக்கு MPக்களுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்கள் மேல் அன்பும் தமிழ்நாட்டு மேல உண்மையான அக்கறையும் கொண்ட ஒருவர் பிரதமராக வர நீங்க வாக்களிக்கணும். சமூக நீதியை காக்கிற ஒரு பிரதமர் டெல்லியில அமர வாக்களிக்கணும். சமூக நல்லிணக்கம், மதச்சார்பின்மை, ஏன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் நாட்டை ஆள்வதற்கு வாக்களிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு சமூக நீதி மேல அக்கறை இல்லை. மதச்சார்பின்மைய மருந்துக்கு கூட நினைக்கிறது இல்லை. சமத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கல. மொத்தத்தில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை பகையாளி இந்தியாவா மாற்ற நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை. ஒரு தேர்தல் மூலமா 2ஆம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டில் வேரூன்றியுள்ள சமூக நீதி இந்தியா முழுக்க பரவ உருவாகியுள்ள வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி. சமூக நீதி நமக்கு சும்மா கிடைச்சிடல.
ஏராளமான தியாகங்களை அந்த தியாகத்தால் விளைந்ததுதான் சமூக நீதி. மாபெரும் தலைவர்கள் எல்லாம் உழைச்சு நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர், டாக்டர் நடேசனார், தந்தை பெரியார், ரெட்டமடை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், எம்.சி. ராஜா, புரட்சியாளர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், பி.பி. சிங் போன்ற தலைவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டதுதான் சமூக நீதி கருத்தியல். இந்த சமூக நீதிதான் ஒடுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கும் உயர்த்திக்கிட்டு இருக்கு. 1921ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தை ஆட்சி செஞ்ச நீதி கட்சி தான் நம்மோட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குச்சு. இந்த இடஒதுக்கீட்டுக்கு 1950ஆம் ஆண்டு பேராபத்து வந்துச்சு. தந்தை பெரியார் வெகுண்டு எழுந்தார். தமிழ்நாடே கொந்தளிச்சது. பெருந்தலைவர் காமராஜர் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கான சட்ட திருத்தத்தை உருவாக்கி கொடுத்தார். இந்த தலைவர்களுடைய முயற்சியால தான் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ள இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களின் கல்வி வேலைவாய்ப்புக்காக மாநிலங்கள் செய்யும் எந்த சிறப்பு ஏற்பாடும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுதான் என்ற அரசியல் சட்ட அங்கீகாரம் கிடைச்சது. இப்பொழுது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ 2-3 தலைமுறையாக தான் நம்ம வீட்டில இருந்து இன்ஜினியர்கள், டாக்டர்கள் வராங்க. அத்தி பூத்த மாதிரி சில IAS, IPS அதிகாரிகள் வர முடியாது. ஆனால் இப்ப வர முடியுது. இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எரியுதடி மாலா, ஃபேன் போடு அப்படின்னு கதறுவாங்க. இடஒதுக்கீட்டை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படிச்சு வேலைக்கு போறத கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க. இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசுறவங்க இப்ப சேர்ந்திருக்காங்க. மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலைகுனிந்து நிற்கிறாங்க. பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆனா நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி. திமுகவும் சகோதர திருமாவும் பேசுற சமூக நீதி கோரிக்கை ஏற்று காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார்? இந்தியா கூட்டணி அமைச்சதும் நாடு முழுவதும் பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு அதை 50 விழுக்காடு என்பதை உயர்த்து சட்டம் திருத்தம் செய்யப்படும். SC, ST, OBC பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும்.
SC ST OBC மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும். முக்கியமா இதே அரியலூரை சேர்ந்த அனிதாவை நீட்டுக்காக பறிகொடுத்தோமே, பல தமிழ்நாட்டு மாணவர்களோட உயிரை வழி வாங்கிட்டு இருந்த நீட் தேர்வு கட்டாயம் இல்லைன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இது மட்டுமல்ல, காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இன்னும் முக்கியமானதை சொல்லணும்னா, பாஜகவுடைய GST சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் கொண்டு வரப்படும். திட்டக்குழு மீண்டும் கொண்டு வரப்படும். பொது பட்டியலில் இருக்க அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு செய்யப்படும். விவசாய இடுபொருட்களுக்கு GST வரி இருக்காது. ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது. விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும். ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். மீனவர்களுக்கு மீண்டும் டீசல் மானியம் வழங்கப்படும். புதிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளோடு ஆலோசனைப்படி திருத்தி அமைக்கப்படும். இப்படி ஜூன் 4ஆம் நாள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சியில் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறப் போகுது. இந்தியாவுடைய தென்கோடி மூலையில் இருக்கிற திமுக சொல்றத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சமூக நீதி கூட்டணி. ஏன்னா சமூக நீதி இந்தியா தான் இன்றைக்கு உடனடியாக நமக்கு தேவை. அதை அடைய அமைதியான இந்தியா, வளர்ச்சியை நோக்கிய இந்தியா உருவாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும். தனி நபர்களா நீங்க வாக்களிச்சா மட்டும் போதாது. மக்கள் கிட்ட நீங்க போய் பாஜக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லணும். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் இந்தியாவில ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, அரசியல் அமைப்பு சட்டம் அடியோடு மாற்றப்படும், தேர்தல் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படும், மாநில அரசுகள் முனிசிபாலிட்டிகளாக மாற்றப்படும், ஆளுநர்களை வச்சு போட்டி அரசாங்கம் நடத்தப்படும், நாடெங்கும் மதவெறி தலைவிரித்தாடும், மத கலவரத்தில் ஈடுபடுகிறவர்களை தேச தியாகிகளாக போற்றுவாங்க. அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகளாக வாழ்கிறோமே, அப்படிப்பட்ட நம்ம பிளவுபடுத்துவாங்க. வேற்றுமைகளும் அடிமைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்குவாங்க. நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பை பறிப்பாங்க. மக்களை சிந்திக்க விட மாட்டாங்க. பொய்களையே வரலாறாக எழுதுவாங்க. இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பாங்க. ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே தலைவர்னு ஒரேன்னு ஒரே அடியா நாட்டை நாசமாக்கிடுவாங்க. பாஜகவோட திட்டங்கள் மிக 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 மோசமானது, அதைவிட ஆபத்தானது. மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க. ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரான சந்தேகம் வந்துடும். பதவியில் இருக்கிற பிரதமராக இல்ல RSS தலைவரான நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடும்.
இந்த ஆபத்தை மக்கள் உணர்ந்துடக்கூடாதுன்னு தான் ஊழல், குடும்ப அரசியல், இப்ப கச்சத்தீவுன்னு திசை திருப்புறாரு. ஊழல் பத்தி பேசுற பிரதமர் மோடியை பத்தி 2 நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு. ஊழல் வழக்கில் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினார்னு பட்டியல் போட்டு மாநில வாரியா தெளிவா விரிவா வெளியிட்டு இருந்தாங்க. பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டின்னு. அது எதுக்கு தெரியுமா? அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி இருக்காரு, மேட் பை பிஜேபி. அது மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான் சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேரு மேட் பை பிஜேபி, மேட் இன் பிஜேபி. எல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு. 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் பாஜக ஊழல்கள் 1 2 அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான். உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல். கடந்த 5 ஆண்டுகளில் இடி, ஐடி, சிபிஐன்னு இவங்க கூட்டமைப்புகள் மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது. அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்குறது. 8000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி இருக்காங்க. வரலாற்றிலேயே இப்படி ஒரு மெகா வசூல் நடந்தது கிடையாது. அது மட்டுமா, சிஏஜி அறிக்கை வந்துச்சு. 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஏஜி அறிக்கை ஆதாரத்தோடு வெளியிட்டுச்சு. அந்த அறிக்கை பற்றி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே. தேர்தல் பத்திரம் மாதிரி இன்னொரு நிதியும் வசூல் பண்ணி இருக்காரு. அதுவும் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ஸ் பேர் வச்சு வசூல் பண்ணி இருக்காரு. இப்படி எல்லா ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும். அதே மாதிரி ரஃபேல் ஊழல் ரகசியமும் நிச்சயமா வெளியே வரும். அதனால பிரதமர் மோடியோட எதிர்ப்பு நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை. மக்களுடைய நம்பிக்கை இந்தியா கூட்டணி மீதுதான் இருக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சதும் சாதனைகளாக மாறப்போற திமுக வெளியிட்ட வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அரியலூர் முதல் சிதம்பரம் வரை ஜெயங்கொண்டம் காட்டூர் மன்னார்குடி வழியாக புதிய ரயில் பாதை. அரியலூர் ரயில் நிலையத்திலிருந்து விரைவு மற்றும் சிறப்பு ரயில்கள் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும். ஆத்தூர் ரயில் நிலையம் முதல் பெரம்பலூர் அரியலூர் ரயில் நிலையம் வரை அகல ரயில் பாதை திட்டம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூடப்பட்ட மயிலாடுதுறை மற்றும் தரங்கம்பாடி ரயில் தடத்தை சீரமைச்சு காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு பயணிகள் பயணம் செய்ய ஏதுவாக அமைச்சு தரப்படும். அது மட்டுமல்ல, 10 ஆண்டுகளாக சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்காம மக்கள் பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவுகளை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில வழங்கப்பட்டு வந்த கட்டணச் சலுகை மீண்டும் நடைமுறைக்கு வரும். இதெல்லாம் நேற்று வெளியான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு. அனைத்தையும் செய்யும் காலம் கனிந்து வருகிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத ஒருத்தர் வலம் வராரு. மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்க நினைச்சு வகைத்தொகை இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றாரு பொய்ய. என்ன பொய் தெரியுமா? பழனிசாமி உழைப்பால் உயர்ந்தவராம். இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லிட்டோம். பிக் பேங் தமிழ் BBT